எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. ஆமா, என்ன விஷயம் நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க? அவனை பார்க்க தான் வந்தேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் பூஜா. என்ன விஷயம் கௌதம்? என்கிட்ட என்ன பேசணும்? எதா இருந்தாலும் தயங்காம கேளுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூஜா, நான் இப்போ கேட்க போறத நினைச்சு நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத. ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போறேன். நீ எதுவும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும். என்ன கௌதம்? அதான் நான் சொல்லிட்டேனே, எதுனாலும் சொல்லுங்க, கேளுங்க. பூஜா, உனக்கு வீட்டில் நடக்கிற விஷயம் தெரியாம இருக்காதுன்னு நினைக்கிறேன். வினோத் என்கிட்ட வந்து உன்னை காதலிக்கிறதா சொல்றான். அது மட்டும் இல்ல, நீயும் அவனை விரும்புறதா சொல்றான். இதெல்லாம் உண்மையா பூஜா? உனக்கு என்ன கட்டிக்க விருப்பம் இல்லையா? உண்மையை சொல்லு பூஜா. உன்னோட சம்மதம் இல்லாம தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்களா? இத யார் உங்ககிட்ட சொன்னது கௌதம்? நீங்க இத நம்புறீங்களா? இது உங்க செல்வி அண்ணி தான் சொன்னாங்க. வேற யார் சொன்னாலும் இதை நான் நம்பியிருக்கவே மாட்டேன். அவங்க சொன்னதுனால மட்டும்தான் என் மைண்டை கிளியர் பண்ணிக்க உங்ககிட்ட டைரக்டா நான் வந்து கேட்கிறேன். சொல்லிடு பூஜா, உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. இதை விட்டா உனக்கு வேற நல்ல சான்ஸ் கிடைக்காது. நீ இப்ப சொல்ல போற பதில தான் எங்க உயிரே இருக்கு பூஜா. இல்லைன்னு சொல்லிடு. எங்க பூஜா சொல்ல போற வார்த்தையில தான் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. வினோத்தை காதலிக்கிறேன்னு சொல்லிடுவாளா? கண்டிப்பா அவ சொல்லிருவா வேலு.